கோர்ட் வாசல்லையே ஒரு குற்றவாளி சுடப்படுறாங்கன்னா பாதுகாப்புக்காக போயிருந்த போலீஸ்காரங்க நீங்க என்னையா செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க? எக்ஸ்கியூஸ் மீ சார், குற்றவாளி வரப்போறான், அவரை ஒருத்த சுட போறான்னு தெரிஞ்சிருந்தா 2 பேருமே நாங்க பிடிச்சிருப்போம். தெரியலையே. நோட்டீஸ் கொடுத்துட்டு அண்ணனாயா வருவான், கொலையாளி வரமாட்டான். இந்தியாவிலேயே தமிழ்நாட்டு போலீஸ்காரங்க தான் கெட்டிக்காரங்க இது வரைக்கும் ஒரு நல்ல பேர் எடுத்திருக்கோம். அந்த பேருக்கு கலங்க ஏற்படுத்துற மாதிரி குற்றவாளிங்க கை ஓங்கி போச்சு. சமுதாய விரோதிகள் அங்கங்க அதிகமா நடமாட ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க எல்லாம் பேச்ச குறைச்சுக்கிட்டு ஆக்ஷன்ல ஈடுபடணுங்கிறதுக்காகத்தான் ஐயா இதை ஒரு எச்சரிக்கையா உங்களுக்கு சொல்றேன். அண்டர்ஸ்டாண்ட்? எக்ஸ்கியூஸ் மீ சார், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா 3 வார்த்தையில ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சுக்கிட்டு, ஐ வில் see sir all the constable follow me. பின்னிடுவன் ஜாக்கிரதை, நான் கோபமா இருக்கிறேன். எஸ் சார். மேலதிகாரிங்க என்ன பார்த்து கேட்ட கேள்விக்கு நோக்க இழுத்து வச்சு உடுங்கிட்டு செத்துருக்கலாம்யா. ஆனா அது தற்கொலை, சட்டத்துக்கு விரோதம். அதனால தான் விட்டுட்டேன். நான் தெரியாம கேட்கிறேன், ஏன் பிடிச்ச? இது கீழே விழுந்துற போதுன்னு ஒரு மரியாதைக்கு பிடிச்சேன் சார். மரியாதையா இருந்தாலும் சரி, அவமரியாதையா இருந்தாலும் சரி, எதை பிடிச்சாலும் நான் தான் பிடிப்பேன். வை கீழே. எஸ் சார். ராத்திரில ரோந்துக்கு போறீங்கல்ல? ஆமா. திருடனுங்களும் அங்க சுத்துறானுங்கல்ல? ஆமா சார். ஏன் அவனுங்களை பிடிக்கல? சார், போலீஸுக்கு யூனிஃபார்ம் இருக்குது, ஒருத்தர் அடையாளம் தெரியுது. திருடங்க யூனிஃபார்மே இல்லாம வந்துடுறாங்க சார். அப்படி இருக்கும்போது அவங்களை எப்படி சார் பிடிக்கிறது? அதுவும் இல்லாம ஆல் தி கான்ஸ்டபிள்ஸ் ஃபாலோ மீ எப்ப பார்த்தாலும் சொல்றீங்க. உங்களை ஃபாலோ பண்றதுக்கே எங்களுக்கு நேரம் பத்தல சார். தட்ஸ் கரெக்ட். சொல்ல சுருக்கி செயலை விரிவாக்கி கடமையை செய். 3 வார்த்தையில சொல்லிடுறேன் சார். ஐ வில் see sir all the constables follow me. பிரபல கேரி கமாலியை தான் கண்டுபிடிக்க முடியல. அதோட பம்பாய் மெயில் வேற ஒருத்தன் புதுசா உருவாயிருக்கான். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே இன்னொரு தலைவலி. எக்ஸ்கியூஸ் மீ சார், அவனை ரொம்ப ஈஸியா பிடிச்சிடலாம். மிஸ்டர் சூடாமணி, பம்பாய் மேல எப்படி கண்டுபிடிக்க போறீங்க? பார் சோப்ல எப்படி 501 நம்பர் போட்டிருந்தோ அதே மாதிரி பம்பாய் மெயிலுடைய பனியன்ல 109 நம்பர் போட்டிருக்கு சார். யார் 109 நம்பர் போட்ட பனியன் போட்டிருக்காங்களோ அவங்க எல்லாருமே அரெஸ்ட் பண்ணிட்டு வந்து லத்தில லாட கட்டிட்டோம்னா உண்மையா பம்பாய் மெயிலே கட்டிடுவான். முக்காடு போட்டவங்க எல்லாம் குற்றவாளிங்கன்னா மொட்டைப்பாட்டிகளை கூட கூட்டு வந்துருவீங்களா? ஓஹோ, அங்க ஒரு பாயிண்ட் மிஸ் ஆகுதோ? மிஸ்டர் சூடாமணி. எஸ் சார். எதையும் அதிகமா பேசாம ஆக்ஷன்ல காட்டணும். பி சீரியஸ். ஐ சே சார், ஐ வில் see. சார், காளியோட கொலை கேஸ்ல எனக்கு ஒரு தடயம் கிடைச்சிருக்கு. எப்படி நான் அந்த கும்பலை கண்டுபிடிச்சிருவேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ சார். எப்படி என்ன ஆடுதுங்க? அதுதான் தெரிஞ்ச விஷயமாச்சு. என்ன பாட்டு மேடு பள்ளமெல்லாம் ஏறி இறங்கி இருக்கும் போல இருக்குது. ஸ்டேஷன்ல இருந்து பெட்ரோல் டேங்க் வரைக்கும் எல்லாம் ஆடுது. என்ன ஆகும்? இந்த வண்டியில போனா ஆக்சிடென்ட் ஆகும். அது இல்லப்பா, பட்ஜெட் என்ன ஆகும்? உங்க முதலாளிய பத்தி எனக்கு தெரியாதா? பட்ஜெட் எல்லாம் சொல்லியா தீரணும். தண்ணீர் கொண்டா மெதுவா தெரியாம ஆமா, உங்களுக்கு எல்லாம் கார் இருக்கு. ஒரு குச்சியில சாத்தியே தூக்கிட்டு போயிடலாம். ஐயோ, மெதுவா. இந்த வாய்க்கு சிகரெட் வேற. நீங்க போங்க, நான் அனுப்புறேன். ரைட் வச்சா. என்னடா ராங் வருது? ஐயோ, എടാ അബ്ദുൽ ഇല്ല. എടാ ജാനകി അവൻ ഇല്ല. ഇയാൾ ചൊക്കൻ എവിടെ പോയി? മെക്കാനിക് ഷാപ്പിൽ വരുന്ന കാസെല്ലാം റേറ്റിൽ കൊട്ടിക്കൊടുത്തു. ഈ ആള് എനിക്കൊരു ഭർത്ത. എന്റെ കർത്താവേ, എടോ കുതിരയ്ക്ക് നിനക്ക് എന്നാ സംബന്ധം? കുതിര നിനക്ക് അമ്മാവനോ അച്ഛനോ ഏട്ടനോ? എടാ എവിടോ താത്താന്റെ മോനെ എവിടെ പോയി? கையிலையும் காலையும் ஊத்திக்கிட்டு வாயிலே ஊத்தக்கூடாதா? குடிச்சிடலாம். 10 രൂപ വീട്ടിൽ കൊടുത്ത യോഗ്യതയില്ല. ഈ വിയക്തമായിട്ടാളെ കല്യാണം കഴിച്ച് ഞാൻ ഏത് സുഖം കണ്ടു. ഈ കെട്ടിലും. ஆமா, டீ கெட்டில ஈதா இருக்குது. டீ எங்கடி இருக்குது? கேலி செய்யண்டா. என்னடி கேலி செஞ்சா கோவிச்சுக்கிற? அப்புறம் கேலி செய்யண்டான்னு ஏன் சொல்ற? தொடேண்டா. என்னடி தொட்டா வருத்தப்படுற? அப்புறம் தொடேண்டான்னு எதுக்கு சொல்ற? நான் தொடக்கூடாதுன்னு പറഞ്ഞത്. மேரிக்குட்டி. இந்த பாரு, இந்த மெக்கானிக் ரைட் சொக்கலைங்க சார். இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே நல்லா தெரியும். லாரியை கூட ஓவர்டேக் பண்ணுவான். ஆனா அந்த மேரிய ஓவர்டேக் பண்ண மாட்டான்.
மேரிக்குட்டி விடு, இனிமே ஓ சத்தியமா நான் ரேஸுக்கு போகவே மாட்டேன். இது உன் மேல சத்தியம் சத்தியம் சத்தியம். வாங்க எங்க 2 பேருக்கு டீ எடுத்துட்டு நீ அங்க வரு. என்ன அண்டா வரு குண்டா வரு, நீங்க வாங்க உட்காருங்க. என்ன பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, என்ன இந்த பக்கம் திடீர்னு? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். என்ன சார்? நீ ஒரு A கிளாஸ் மெக்கானிக் இல்ல? ஆமா. இந்த மெட்ராஸ்ல இருக்கிற எல்லா கார்களுமே உங்ககிட்ட ரிப்பேருக்கு வரும்ல? ஐயங்கார தவிர எல்லா காரும் வந்தாச்சு. அப்படின்னா MRZ 56 56ங்கிற கார் இங்க வருதுண்டா, அதனுடைய ஓனர் யாரு? സാറേ ക്ഷമിക്കണം, കപ്പൻ സാസർ ഇല്ല, ഗ്ലാസ് തന്നെ. டீ தானே நல்லா இருக்கணும், அதுக்கப்புறம் இருந்தா என்ன சாசர்ல இருந்தா? புடிச்சிட்டேன். டோன்ட் வரி சார், அந்த கார்ல ஒரு டிப் டாப் லேடி. ഓ, ലേഡി ഓട്ടിന കാറെങ്കിൽ ഇയാൾ നന്നായിട്ട് അറിയും. പറയൂ പറയൂ, ഞാൻ കേക്കട്ടെ. அப்புறம் யார் இந்த லேடி? அழகுல டாப், சும்மா ஒன்றரை ஷேப். ஷேப் நீங்க எவ்வளவு கண்டுனது? இவ ஒருத்தி கண்டுனது போயினது டன் டன் வயலே ட்ரம் அடிப்பா. சார், அந்த காரை கண்டுபிடிச்சிட்டேன். அந்த கார் நிக்கிற செட்டு, அந்த அட்ரஸ் தான் இன்னும் தெரியல. 2 நாள்ல அதையும் பிடிச்சிடுறேன், நீங்க கவலைப்படாதீங்க. எதுக்கு சார் 50 ரூபா? இது அட்வான்ஸ். இதுல இருந்துதான் என்னுடைய லட்சியமே அட்வான்ஸ்ல போகுது. நான் வரேன் மேரி. லட்சியம் என்ன லட்சியம்? இது തന്നെ ലക്ഷ്യം. കാശ് ഉണ്ടെങ്കിൽ നീ ദേശത്ത് പോകും. വീട്ടിൽ ஆமா ஆமா வாங்கப்பா. என்னம்மா செய்யற? ஒண்ணு இல்லப்பா, படம் வரைஞ்சுக்கிட்டு இருக்கேன். படமா? ஆமா, உன் மனசுல என்னதான் நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற? எதை பத்தப்பா? எதை பத்தியா? நான் வெளியில தலை காட்ட முடியலம்மா. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்ப சார் கல்யாணம் எப்ப சார் கல்யாணம்னு என் உயிரை வாங்குறானுங்க. கல்யாணமா? யாருக்கு? உங்களுக்காப்பா? எனக்கா? எனக்கு இனிமே 60ஆம் கல்யாணம் தான். உனக்கம்மா? எனக்கு இப்ப என்னப்பா அவசரம்? ஆ. நான் எப்பவும் சின்ன குழந்தையாவே இருக்க ஆசைப்படுறேன்ப்பா. சின்ன குழந்தையாவே இருக்க ஆசைப்படுறியா? இரு, அது உன் சாமர்த்தியத்தை பொறுத்தது. நீ சின்ன குழந்தையாவே இருந்துட்டீன்னா 10 பைசாவுக்கு முட்டாய் வாங்கி கொடுத்து விளையாட்டு காட்டிக்கிட்டே இருப்பேன். எனக்கும் செலவு இல்ல. கொஞ்சம் விலகு. இதுதான் நீ சின்ன குழந்தையா இருக்க லட்சணமா? மீனாட்சி, மீனாட்சி. அம்மாவை கூப்பிடாதீங்கப்பா. அம்மா, கல்யாணம் எல்லாம் பெத்தவங்களுக்கு தெரியாம நடக்கவே கூடாது. அவளை வச்சுக்கிட்டு தான் பேசணும். மீனாட்சி, 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 ஏன் கூப்பிட்டீங்க? அடிக்காதடி. உன் மக நமக்கெல்லாம் சிரமம் இல்லாம ஒரு மாப்பிள்ளைய தேடிக்கிட்டாங்க பாரு. மாப்பிள்ளையா? இவனா? ஆமா, நான் தான் தெரியாம கேக்குறேன். என் தம்பிக்கு என்ன ஓட்டையா? அவனுக்கு என்ன ஓட்டுன்னு அவன் அடிக்கடி போற டாக்டர் கேட்டாவில தெரியும். சரி சரி, வாங்க பக்கடையா பேசுறீங்க. அப்பா, ஏன் அனுமதி இல்லாம என்ன யாருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்காதீங்க. ஆமா ஆமாண்டி, உங்க அப்ப உன்னை படிக்க வச்ச மாதிரி எங்க அப்பனும் என்ன படிக்க வச்சிருந்தா நான் இது மட்டுமா பேசுவேன், இதுக்கு மேலையும் பேசுவேன். அவன் ஆண்டி ஒன்ன படிக்க வைக்க போறான். முதல்ல அவன் படிச்சிருந்தல, அப்புறம் ஒன்ன படிக்க வைக்க. மழை வெயிலுக்கு கூட அவன் பள்ளிக்கூடத்து பக்கமா ஒதுங்கினது இல்லையாடி. அதுலம்மா, நீ நினைக்கிற மாதிரி அந்த அசோக்குக்கு உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல எனக்கு ஒண்ணும் ஆட்சேபனை இல்லை. இருந்தாலும் பாரு, அவன் பாக்குற வேலை ஒரு அபாயகரமான வேலை, துப்பறிகிற வேலையா. அதெல்லாம் வேணாம்ப்பா. என் பொண்ணை கல்யாணம் பண்ணி தர்றேன், 10,500 ரூபா பணம் தர்றேன், ஒரு மளிகை கடையை வச்சுக்கிட்டு கௌரவமா இருன்னு சொன்னா மாட்டேன்றான். இதுக்கு தான் சொல்றேன், என் தம்பிக்கு இவளை கல்யாணம் பண்ணி கொடுத்து 2 பேரும் வீட்டோட வச்சிருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். ரொம்ப கண்டாவியா இருக்கும். உன் தம்பிய பத்தியா பேசுற? 4 நாளைக்கு முந்தி பசார் பக்கம் போய்கிட்டு இருக்கேம்மா. இவ தம்பி ஒரு கோவணத்தை கட்டிக்கிட்டு, வேஷ்டிய நானா புடுங்கின, எவன் புடுங்கினானோ, உடம்பெல்லாம் கரும்புள்ளி செம்புள்ளி குத்திக்கிட்டு புலி வேஷம் ஆடி நிதி திரட்டுறானா. 4 பயக வாழை வேற தூக்கிட்டு ஓடியாடுறான். இவ வாயில ஒரு எச்சி பீடியை வச்சுக்கிட்டு ஆட்டிக்கிட்டியா முன்னால வந்தா. நடைய பாத்தீங்களா? கொஞ்சம் கூட விளையாம போறானே பய. பாண்டரங்க புள்ள விட்டு சோறு நட கட்டி வந்த பய மாதிரி நடக்கிறான். அக்கா தள்ளு. என்ன சோறு? எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு, சுத்த சோத்தமிக்கா இருக்கிய. எங்க வீட்டுல மணி அடிப்போம், 4 நாயை சோறு தின்னோம், அதுக்கப்புறம் நாங்க திம்போம். இதுல இருந்தே தெரியுதுடா உன் பரம்பரை என்னன்னு. உங்களுக்கு பொல்லாத பரம்பரை. ஒரே கத்திரிக்காய் 9 நாளைக்கு தின்ற கஞ்ச பரம்பரை. நீ பேசிட்டு இருந்த கேட்டுட்டு தான் இருந்த. என்ன சொன்ன? கடத்தெருவுல கோவணம் கட்டிக்கிட்டு புலி வேஷம் ஆடுறா.
புலி கோவணம் கட்டி ஆடாம புல் சூட்டா போட்டு ஆடும். இதெல்லாம் ஆட்டியா கலை, உனக்கு எங்க புரிய போகுது? என்ன பத்தி பேச உனக்கு என்ன யோகிதை இருக்கு? உன்னை பத்தி தான் இந்த ஊரே பேசுதே. என்ன பத்தியா? உன்னை பத்தி மட்டுமில்ல, உன் பொண்ணை பத்தியும் பேசுது. நீ சும்மாருமா? அடே யோசிக்க போயில என்ன சொன்ன? என்ன பத்தி 1000 பேசி, என் பொண்ணை பத்தி பேசின பல்ல உனக்கு. பேசுவேன், நல்லா பேசுவேன். யார வந்த பொறுக்கி துப்பறி நிபுண அசோக், அவங்க பின்னால சினிமா பார்க் பீச், பீச் பார்க் சினிமா ஹோட்டல் சுத்திக்கிட்டே இருக்காளே. இதெல்லாம் உனக்கு அப்புறம் தெரியும். நான் தான் பின்னால போய் பார்த்துக்கிட்டே இருக்கேன். மானம் கேட்ட பையன். அவதான் ஒருத்த பின்னால போறாளே, நீ அவ பின்னால நாய் மாறி. நாயா அக்கா என்ன சொல்றாரு பாத்தியா? அங்க இங்க சுத்தி அடிமடியில கை வைக்கிற மாதிரி என்கிட்டே நீ வந்துட்டியா? ஒண்ணு நான் 2ல 1 பார்த்துட்டு தான் விடுவேன். நீ சும்மா இருமா. கோட்டை கரெக்டே. இன்னைக்கு ஒரு கை பாத்துறேன். உனக்காச்சு எனக்காச்சு. ஒன்னா சேர்த்துக்கிட்டீங்களா? நீ பாத்து. நீ சும்மா இருமா. ஒண்ணு பயப்படாத. அப்புறம் என்ன பாத்துறேன். ஊருக்கு சமயத்துல விட்டுருவேன். உரட்டு போய் அவன் ஏதாவது பண்ணிவிட்டான்னா கெட்டிவா கோட்டையாடா கலெக்டர். என் சர்வீஸ் எத்தனை கோட்டை நான் கலட்டி இருப்பேன்டா கலண்ட பையன். நீ கோட்டை கலட்டி இருக்க மாட்ட, கோட்டை விட்டுருப்ப. எதை வேணாலும் விடுவேன். மான ரோஷ வெக்க இருந்துச்சுன்னா இனிமே இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் இருக்க கூடாது. வெளியில போ. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் நான் ஏன் இந்த வீட்டுல இருக்கேன்? இந்த வீட்டு சோத்த நீயே தின்னியா நாய்? என்னடாச்சு? கிளிய வளர்த்து பூனை கையில கொடுத்துட்டவே. கிளியா? எது கிளி? எங்க அக்கா. இது கிளின்னா கிளிக்கு எதை சொல்றது? உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லு. அடச்சி வெளியில வா. தீராத வினையெல்லாம் தீர்த்து வைப்பாய் கோவிந்தோ. தீராத வினையெல்லாம் தீர்த்து வைப்பாய் கோவிந்தோ. கனகட்டி காதலியை கார்கை விட்டு போனதும் கொய்தோ கொய்தா. என்னதுங்க? ஐயா பேசாம ஐயா, ஐயா சத்தம் போடாதையா. சத்தம் போட்ட சுற்றுவேன். இப்ப நாங்க ஒன்ன ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போவோம். அங்க வந்து யாரு என்ன கேட்டாலும் எஸ்ன்னு பதில் சொல்லணும். அப்படி சொன்னா உனக்கு நான் 100 ரூபாய் தருவேன். 100 ரூபாயா? ஆமா. என்ன சொல்லு? யாரு கேட்டாலும் எஸ்ன்னு சொல்லணும். எங்க சொல்லு பாப்போம். வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கிறாரு. தெரியுது. துரைக்கு நம்ம ஊரு நகைன்னா ரொம்ப பிரியம் இல்லீங்களா துரை? ஏன் நம்ம கடையில புது விதமான நகைகள்லாம் வந்திருக்கு. பரதேசி பரதேசி அந்த புது நகைகளை கொடுத்து காட்டப்பா. சார், துரைக்கு ஒரு ஒட்டியானம் கொடுங்க. முத்தியான இவருக்கா? அட இவருக்குன்னா இவருக்கேவா? இவர் சம்சாரத்துக்கு. அவங்களும் இவர மாதிரியே இருப்பாங்க. அப்படியா? இவர் சைஸுக்கு எதை வாங்கினாலும் அவங்களுக்கு சரியா இருக்கும் இல்லீங்களா துரை? இவர் சைஸுக்கு நம்ம கிட்ட ஒட்டியானம் கிடையாதுங்களே. ஆனா என்னங்க வியாபாரம் பண்றீங்க? ஏங்க 2 ஒட்டியானத்தை ஒண்ணா சேர்த்தா சரியா போகுது. 2 ஒட்டியானத்தை ஒண்ணு சேர்க்கிறதா? நல்ல யோசனை தான். பரதேசி பரதேசி 2 ஒட்டியானம் போட்டாப்பா. எப்படி பிடிச்சிருக்க? அடுத்தாப்புல வைர மோதிரம் வேணும்ல தோற? அப்போ மோதிரத்தை கொண்டாங்க. இவர் சைஸுக்கு மோதிரம் போடணும்னா வளையலத்தான் போடணும். அத பத்தி உங்களுக்கு என்னங்க? அப்புறம் துரை வைர நெக்லஸ், வைர கம்மல், வைர வளையல், வைரத்தோடு. இப்ப துரை சொன்ன எல்லாத்தையும் கொண்டு வந்துறீங்க. பரதேசி துரை சொன்ன நகையெல்லாம் கொண்டு வா. துரை எல்லாம் பிடிச்சிருக்குல்ல? அப்ப துரைசாமி கிட்ட கொண்டு போய் காட்டிட்டு வரலாம்ல? பில்ல போடுங்க. பரதேசி எல்லா இடத்துக்கும் பேக் பண்ணி பில் போட சொல்லு. திருவோடுங்கையுமா அலையிறாரு. ஆனா அவர் ஊர்ல என்ன கிடைக்காதுங்க, அதனால வாங்கிட்டு போறாரு. எடுத்துட்டு போட்டு கடைசி காலத்துல உதவும். அப்ப செட்டியார் நகையெல்லாம் கொண்டு போய் துரைசாமி கிட்ட காட்டிட்டு வர்றோம். துரை அது வரைக்கும் இங்கே இருக்கட்டும். துரை எது கேட்டாலும் கொடுங்க, திடீர்னு சேர்த்துங்க. உங்க பையனை எங்க கூட அனுப்புங்க. பரதேசி கூட போயிட்டு வாப்பா. அப்ப துரை நாங்க வரோம்.
உங்க கடையில நகை வாங்குறத பத்தி துரைக்கு ரொம்ப சந்தோஷம். எந்த ஊரு? ஒரு ஊரா? இந்தியாவை சுத்தி பார்க்க வந்தீங்களா? உங்களை பார்த்தா கிங்காங் மாதிரி இருக்கு. குஸ்தி போடுவீங்களா? ஏங்க குஸ்தி போடணும்னா தரையில கிடந்து உருளணுமே, உருளுவீங்களா? போய் 1 மணி நேரம் ஆகுது. போனவங்க வருவாங்கல்ல? எப்பயா வருவாங்க? என்னையா எதுக்கு எடுத்தாலும் ஏசிட்டு வருவாங்களா வரமாட்டாங்களா? வரமாட்டாங்களா? அப்ப இங்க வந்துட்டு போனவங்க கொள்ளக்கார பத்துங்களா? கொள்ளக்கார பத்துங்களா? கொள்ளக்கார பத்துங்களா? எதுக்கு எடுத்தாலும் தலையை எஸ்எஸ் உருட்டியே எங்கிட்ட இருக்க நிறைய இல்லாத கொள்ளக்கார பத்துங்க அடிச்சுட்டு போறதுக்காக தலையை எஸ்எஸ் உருட்டினியா? உண்மையை சொல்லிடுறேன். நான் துறையும் இல்லை, எனக்கு துறைச்சாரி இல்லை. நான் ஒரு பிச்சைக்காரன். நகையெல்லாம் தொழில்தான் பண்ணிட்டு கடைசியில நீ வச்சிருக்கிற ஓடி கையிலாடா?